இன்னைக்கு என்ன முக்கியமான செய்தின்னா, நமது அண்ணன் ஸ்ட்ரெயிட்டா சிஎம் பாத்தீங்களா, நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு பாத்தீங்களா. அந்த நடிகர் என்ன சொன்னார்னா, தேர்தல் கமிஷன் பார்த்து ஒரு அறிக்கை விட்டாரு. எழுதி கொடுத்த அந்த புத்திசாலி டைரக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவரை பாராட்டும். என்ன எழுதியிருக்காங்கன்னா, எங்களையும் அந்த ஓட்டர் ஐடி சீர்திருத்த பணி இந்த மாதிரி பணிகளுக்கு தாவாக்கவினர் அணைக்கவில்லை அப்படிங்கிறாங்க. ஓகே, எல்லாமே ஓகே. பேசிக் ரூல்ஸ் என்னன்னா, நீங்க 10ஆம் வகுப்பு எழுதுறீங்க, 10th ஸ்டாண்டர்ட் எழுதுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் போனவன்னு எழுத மாட்டேங்க. போன வருஷம் சேர்ந்தீங்கன்னா இந்த மார்ச் ஏப்ரல் எக்ஸாம் வரும். ரிசல்ட் வரதுக்கு 1 மாசம் 2 மாசம் ஆகும். அப்பதான் உங்களோட தகுதி தெரியும். நீங்க 90% 80%. அதே மாதிரி எலெக்ஷன்ல நின்று சின்னத்தை வாங்கி நின்று நீங்க 8% 12 இந்த மாதிரி மினிமம் வச்சிருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சீமான் கட்சி அங்கீகாரம் பெற்று விட்டது, அண்ணன் சீமான் கட்சி அங்கீகாரம் பெற்று விட்டது. அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஓட்டு வரவில்லைனாலும் எத்தனை எம்எல்ஏ எத்தனை எம்பி 2 எம்பி இருந்தா போதும். அதே மாதிரி ஆல்ரெடி அங்கீகாரம் பெற்றது மாம்பழ கட்சி, அண்ணன் பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த பாட்டாளி மக்கள் கட்சி இப்ப அங்கீகாரம் இறங்கிருச்சு. திருப்பி அவங்க இத்தனை எம்எல்ஏ வந்துட்டு இத்தனை எம்பி வந்தாங்கன்னா ஏற்றுக்கொள்ள அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இந்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்படும். இதுதான் முறை.